இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சங்கத்துடைய நிர்வாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் ஐயா. அவர் வந்து கேபி ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு தொழில் வந்து எப்படி அமையும் அப்படிங்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி தொழில் அப்படி தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 1,00,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் இருக்கிற ஒருத்தரை போய் கேட்டிங்கன்னா, எனக்கு இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல, இன்னும் தொழில் ப்ரொமோஷன் எனக்கு பெருசாக வேணுங்கிறாங்க. ஒரு 50,000 ரூபா தொழில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இது எனக்கு சுத்தமாக பத்தாதுங்கிறாங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு நபர், நான் இது என் குடும்பத்துக்கு சரியாக இருக்குது, இதை வச்சு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தொழில் எப்படி அமையும்னா, அந்த தொழிலை இயக்கக்கூடிய கிரகம் அது நல்ல விதமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த தொழில் அந்தங்கிற சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே வந்து அவங்கள இயக்கக்கூடிய கிரகங்கள் வேறு மாதிரி இருந்ததுன்னா, தொடர்புகளில் கெட்டு போயிருந்ததுன்னா, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அந்த தொழில் மூலம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவங்க சரியாக செயல்படுத்த முடியாது. அதைத்தான் வந்து நம்முடைய அன்பு மாணவர் ஸ்ரீதர் ஐயா வந்து கேபி ஜோதிடத்தில் தொழில் எப்படிப்பட்ட தொழில் அமையும் அப்படிங்கக்கூடிய அழகான அற்புதமான விஷயத்தை முதல் கன்னி பேச்சு மேடையாக இன்றைக்கி முதல்ல அரங்கேறாரு. ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம்ம மேடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான மேடை தான். அதே மாதிரி புதியவர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்குறது தான் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய கொள்கையே. அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்களை நம்முடைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இளம் ஜோதிடர்களை மேடை ஏற்றுறதுக்காக நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய யூடியூப் சேனலான பரணி அஸ்ட்ரோவில் யூடியூப் சேனல், அகோரி அஸ்ட்ரோ டிவி, இந்த மாதிரி 2 டிவிலையுமே உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோம். வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்பாடு பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மனதார வாழ்த்தி ஐயா அவர்களை பேச வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இன்றைக்கி முதல் பேச்சாளராக இவர் பேசுகிறனால ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு கௌரவம் பண்ணி அவரை வந்து மீண்டும் பேச துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை போத்துவதற்காக ஐயா குருநாகராஜ் ஐயா அவர்களையும் பாலு ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். கேஷுவலாக பேசுங்க. அன்புள்ளம் கொண்ட நமது குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட குருக்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், சக ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். தரணி எங்கும் பரணி பாடும் இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 17வது மாதாந்திர கருத்தரங்கு மென்மேலும் வளர்ந்து ஜோதிட சமுதாயத்துக்கு சிறப்பானதொரு பணியை செவ்வன ஆற்றுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னது போல் இது என்னோட முதலாவது பேச்சு தான். இப்படி ஒரு சிறப்புமிக்க வாய்ப்பை எனக்கு வழங்கிய குருநாதர் திரு பரணி பாரதி அவர்களுக்கும், சரவணபவ ஜோதிட அறிவாலய நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து என உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு, கேபி சாரா ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு தொழில் அமையும், எந்த மாதிரி அவர் தொழில் செய்வார் என்பதை பற்றியதாகும். ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கடல். அதில் மூழ்கி முத்தெடுப்பது என்பது கடலை நீந்தியே கடப்பதற்கு ஒப்பானதாகும். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை கற்றுத் தேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு எல்லாராலையும் முடியாது. சுய அனுபவமும் கடவுள் அனுகிரகமும் குருநாதர் ஆசியும் கொடுப்பினையும் இருந்தால் மட்டுமே இது கலை ஓரளவு வசியமாகும். எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் 3 முக்கிய தேவைகள் இருக்கின்றன. அவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்.
இவை ஒருவருக்கு குறைவின்றி கிடைக்க வேண்டுமானால் அடிப்படையில் அவருக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். எப்படிப்பட்ட தொழில் ஒருவருக்கு அமையும், அதுவும் நிரந்தரமானதாக அமையும் என்பதை அவர் ஜாதகத்தில் சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். தொழில்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் நின்ற ராசிக்கு, ஒரு ஜாதகத்தில் தான் நின்ற ராசிக்கு அடுத்த ராசியை எந்த கிரகம் ஆளுமோ அந்த கிரகம் சார்ந்த தொழில் தான் அவருக்கு நிரந்தரமான தொழிலாக இருக்கும். வேறு மாதிரி சொல்வதானால் ஒரு ஜாதகருக்கு அவர் ராசியிலிருந்து 10ஆம் ராசிக்கு உண்டான அதிபதியின் தொழிலாக கூட அமையலாம். ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 பாவங்களில் 1 என்ற லக்ன பாவத்தையும் 2 என்ற தனபாவத்தையும் கருத்தில் கொண்டே, அதாவது அகம் புறம் என்ற 2 பாவங்களை கருத்தில் கொண்டே மற்ற பாவங்கள் இயங்குகின்றன. லக்னத்துக்கு 9ஆம் பாவம் என்பது அதிர்ஷ்ட பாவம், அதாவது பாக்கியஸ்தானம். அதே போல் 2ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானமாக இருப்பது 10ஆம் பாவம். அதாவது ஒருவருக்கு நிரந்தரமான தொழில் ஒன்று இருந்தால் மட்டுமே அவருக்கு பொருளாதார ரீதியில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அக வாழ்க்கைக்கு 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்களையும், புற வாழ்க்கைக்கு 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்களையும் ஜாதகருக்கு சாதகமாக இருப்பதாக முன்னோர்கள் கணித்துள்ளார்கள். லக்னம் என்ற 1ஆம் பாவத்துக்கு 4, 7, 10 கேந்திர பாவங்களாகும். 4ஆம் பாவத்துக்கு 7, 10, 1 கேந்திர பாவங்களாகும். 7ஆம் பாவத்துக்கு 10, 1, 4, 10ஆம் பாவத்துக்கு 1, 4, 7 கேந்திர பாவங்களாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் 10ஆம் பாவம்தான் அவர் எந்த மாதிரியான தொழிலை செய்வார் என்பதையும், 10ஆம் பாவம் எந்த தொடர்பு கொண்ட எந்த நட்சத்திரத்தையும் எந்த உபநட்சத்திரத்தையும் தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த தொழில்தான் அவருக்கு அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். எந்த பாவமும் ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் இல்லை என்றாலும் 10ஆம் வீட்டுக்கு சாதகமான பாவங்களை எந்த பாவம் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ கிரகம் சார்ந்த தொழில்களே அவருக்கு ஏற்படக்கூடும். எப்படி 1, 5, 9 என்ற திரிகோணங்களில் ஒன்றை விட ஒன்று பலமானதாக இருக்கிறதோ அதுபோல கேந்திரங்களிலும் ஒன்றை விட ஒன்று, அதாவது 1, 4, 7, 10 என்ற கேந்திரங்களிலும் ஒரு பாவத்தை விட இன்னொரு பாவம், அடுத்த பாவம் அதை விட பலமானதாகவே இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் 10ஆம் பாவத்தில் கொண்டு வந்து விடலாம். 10ஆம் பாவம் எல்லா வேலைகளையும் சொல்லிவிடும். அதனாலேயே 10ஆம் பாவத்துக்கு உச்சி பாவம் அல்லது சிகர பாவம் என்று மறுபெயரும் உண்டு. ஒரு ஜாதகர் எந்த உத்தியோகம் அல்லது தொழிலில் இருந்தாலும் அதில் சிறப்படைய, தொழில் ரீதியில் அவருக்கு அந்தஸ்தினை பெற 10ஆம் பாவம் முக்கிய பங்கு வகிக்கும். ஒருவர் அதிகாரம் கொண்ட பெரிய பதவியில் தொழிலில் நீடித்த நிலையில் இருப்பதற்கு 10ஆம் பாவம் வலுப்பெற வேண்டும். ஒரு கிரகம் தனக்கென்று ஒரு பலனையும், தான் நின்ற நட்சத்திரத்தின் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசி அதிபதியின் பலனையும், தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் ஒரு சேர கொடுக்கும். அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரமும் எல்லா கிரகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு அவை உபநட்சத்திரமாகவும், அந்த உபநட்சத்திர பங்கில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பங்களிக்கப்பட்டு உப நட்சத்திரமாகவும் இருக்கும். இதை நாம் சொல்வதென்றால் தசாபுக்தி, அந்தரம், தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் என்று பிரித்து கொள்ளலாம். அந்தரம் சூட்சுமம் என்றதான் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் இருப்பதால் ஓரளவு புத்தியை வைத்தே பெரும்பாலும் பலனை சொல்வதற்கு ஜோதிடத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் கேபி ஜோதிடத்தில் உபநட்சத்திராதிபதியே ஒருவருக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி பலனை அளிப்பார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமெனில், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம்
உபநட்சத்திரம் வாயிலாகத்தான் ஒரு காரியத்தை செய்யும். அந்த காரியத்தை செய்யும்போது அது வெற்றி அடையுமா, பிரச்சனை ஏற்படுத்துமா, அல்லது நடுநிலையாக செயல்படுமா என்பதை தெரிவிப்பதே பாவ தொடர்புகளாகும். 10ஆம் பாவம் என்ற ஒரு பாவத்துக்கு 1, 5, 9 என்ற பாவங்கள் சாதகம் இல்லாத பாவங்களாகும். 2, 4, 6, 10 சாதகமான பாவங்களாகும். 3, 7, 11 என்ற பாவங்கள் நடுநிலை வைக்கும் பாவங்களாகும். 8, 12 பிரச்சனையை கொடுக்கும் பாவங்களாகும் அல்லது நஷ்டத்தை கொடுக்கும் பாவங்களாகும். இப்போது கிரக வாரியாக ஒரு ஜாதகருக்கு தொழில் எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம். சூரியன் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது சூரியன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கண்டாலோ அந்த ஜாதகர் அரசு மற்றும் அரசுக்கு இணையான தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்ற பிரசித்தி பெற்ற நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள். 10ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் சூரியனாக இருந்தால் பொதுவாகவே அரசாங்கம் மற்றும் மிகப்பெரிய நிறுவனங்களில் அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் பெரிய பொறுப்புகளில் இருப்பார்கள். பெரிய பொறுப்புகள் அவர்களை தேடி வரும். உயரிய பொறுப்புகளை தலைமையேற்று நிற்க ஒருவருக்கு கொடுப்பினை இருக்க வேண்டுமென்றால் அது 10ஆம் பாவமும் அது தொடர்பு கண்ட மற்ற பாவங்களும் அதற்கு சாதகமான பாவங்களாகவே அமைய வேண்டும். அதாவது 2, 4, 6 என்ற பாவங்கள் அல்லது 10ஆம் பாவமே அதை தொடர்பு கொண்டாலும் அவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். 8, 12 மட்டும் தொடர்பு கொண்டால் அவருக்கு பிரச்சனை, ஒன்றுக்கு மேல் பிரச்சனை, அவமானம் எல்லாம் நேரும். மிகப்பெரிய நிறுவனங்களில் அதிகார தோரணையாக பொறுப்புகளை ஏற்று பிறரிடம் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய அதிகாரியாக திகழ அவருடைய 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். தன்னுடைய முழு பலத்தில் சிறந்த நிர்வாகியாக 10ஆம் பாவத்தை பார்த்தால் இந்த சூழ்நிலை ஏற்படும். 5, 9 என்ற பாவங்களை அவருடைய 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அவரால் சுயமாக ஒரு தொழிலை சிறப்பாக நடத்த முடியாது. அவருக்கு சுகம் தரும், அதாவது அவருக்கு தேவையானவைகள் மட்டும் வரும். பெரிய லாப நோக்கமோ அதிர்ஷ்டமோ இது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக சந்திரன் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அந்த ஜாதகருக்கு அடிக்கடி தொழிலில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வளர்ச்சியும் உறுத்தலும் வந்து போகும். ஒரு 10 ஸ்டெப் மேலே போனால் 5 ஸ்டெப் கீழே இறங்குற மாதிரியே நிலைமை வந்து போயிட்டே இருக்கும். அதாவது எந்த ஒரு பதவியிலும் அவரால் நிலைத்து நீடித்து நிற்பது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். தான் சுயமாக நிறுவனங்களை நடத்தும் திறமையும் சற்று குறைவாகவே இருக்கும் அவருக்கு. என்றால் அது மென்மையான பாவம். மென்மையான பாவத்தை வைத்து தொழில் நடத்துவது சற்று சிரமம் தான். பிறருடன் இணைந்து வியாபாரம் தொழில் செய்யலாம். அதாவது அவர் மேலே அவர்கிட்ட கொஞ்சம் பொறுப்பை கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் நிர்வாகத்தை நடத்தலாம். எவரையும் ஆளுமை செலுத்த முடியாது. அதிகாரம் ஓரளவுக்கு தான் அவருக்கு செல்லுபடியாகும். பணவரவும் ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கும். சந்திரனின் சாதகமான தொடர்புகள் இருந்தால் சந்திரனுடைய காரக தொழில்களான நீர் சம்பந்தப்பட்ட தொழில், பால் வியாபாரம், உணவுப் பொருட்கள், ஹோட்டல் தொழில், திரவங்கள் உற்பத்தி போன்ற தொழில்களில் அவருக்கு ஓரளவு வெற்றி கிட்டும். அதுவும் பெரிய வெற்றியா என்றால் அது இல்லை. சூழ்நிலைக்கேற்ப சமாளிக்கும் திறனும் மாறிக்கொண்டே இருப்பதால் பிரச்சனைகளும் ஒன்று மாற்றி ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். புறம் சார்ந்த பெரிய பதவிகளில் அதிகாரியாக இருப்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் ஒரு செவ்வாய் 10ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரபதியாகவோ அல்லது தான் நின்ற நட்சத்திரம்
உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அவர் அனைத்து அதிகாரத்தையும் கைப்பற்றி அதிகாரமுடைய ஒரு நிர்வாகியாக இருப்பார். அதிகாரத்தை வைத்து அடக்கி ஆளும் குணம் கொண்டவராக இருப்பார். அனைவரையும் தன் வார்த்தைக்கு அடிபணிய வைக்கும் என்ற பெரும் ஆவல் கொண்டவராக இருப்பார். மிகுந்த கண்டிப்புடன் தன் கூட தொழிலில் இருப்பவர்களையே கண்டிப்புடன் நடத்துவார். முரட்டுத்தனம் மிகுந்தவராக அடுத்தவரை அதிகார தோரணுடனே நடத்துவார். பிறரிடம் இரக்கம் காட்டி வேலை வாங்குவது என்பது அவரிடம் நடக்காத காரியம். எனினும் தலைமை பொறுப்பை ஏற்று மிகவும் சிறப்பான முறையில் தொழில் நடத்துவார். 2, 4, 6, 10 என்ற பாவங்கள் அந்த 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ள கனரக உதிரி பாகங்களை வைத்து தொழிற்சாலையோ அல்லது அதை வைத்து வியாபாரமோ செய்யும் தலைமை பொறுப்பிலோ இருந்து அதை தொழிலை நடத்த வேண்டி வரும். கனரக வாகன உற்பத்தி சார்ந்த தொழில், பீரங்கிகள், துப்பாக்கி, தோட்டா, கூர்மையான ஆயுதங்கள், பெரிய பெரிய இயந்திரங்கள், ஆபத்தான கருவிகள் போன்ற தொழிற்சாலைகளை தொடங்கியோ அல்லது அவைகளை வைத்தோ வியாபாரம் செய்வதோ அவருக்கு தொழிலாக அமையும். 10ஆம் பாவம் 10ஐ தொடர்பு கொள்வதாக இருந்தால் மிகச்சிறந்த ஆளுமை திறனும் தலைமை பொறுப்பில் இருந்து வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் இருப்பார். அடுத்ததாக புதன் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாகவோ அல்லது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அவர் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் அல்லது தொழிற்கூடங்களில் கணக்கு பார்க்கும் உத்தியோகத்தில் இருப்பார். அக்கௌண்டன்ட். மதிநுட்ப வேலை செய்வராகவோ சூட்சமமாக ஒரு தொழிலை நடத்தி செல்பவராகவோ வருவார். எந்த ஒரு செயலியும் வெகு புத்திசாலித்தனமாக வளைந்து கொடுத்து காரியத்தை சாதிக்கும் திறமை பெற்றவராக இருப்பார். அவர் சார்ந்த தொழில்களில் அதிக முதலீடு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. குறைந்த முதலீட்டிலே அதிக வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பார். பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம், செயலாற்றும் திறன் எல்லாம் பெற்று அவர் செவ்வனே ஒரு தொழிலை நடத்துவார். 10ஆம் பாவத்துக்கு புதன் உபநட்சத்திரமாக வந்தால் மேலும் 10ஐ தொடர்பு கொண்டால் ஜாதகர் அதிக நிர்வாகத்திறனும் தொழில் திறமையும் பெற்று பெரிய அளவில் திட்டமிடும் அதிகாரியாகவோ அதாவது பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது வரைபடம் தயாரிக்கும் அதிகாரியாகவோ இருந்து சிறப்பாக செயலாற்றுவார். 10ஆம் பாவத்தில் புதன் காரகமாக இருக்கும்போது தரகு வேலை, ஆலோசகர் வேலை, ஜோதிடம், நடிப்பு போன்ற வேலைகளையும் செய்து பணம் சம்பாதிக்கும் திறன் அவருக்கு ஏற்படும். யாரையும் பொதுவாக பகைத்து கொள்ள மாட்டார். ஆளுக்கு தக்கபடி பேசும் சுபாவம் கொண்டவராக இருப்பார். நாடுகளுக்கிடையே இருக்கும் அம்பாசிடர் வேலையை மிக சிறப்பாக செயலாற்றுவார். மிமிக்ரி, பாடல் இயற்றுதல், நகைச்சுவை பேச்சு என்று தூள் கிளப்புவார். நாடகம், நாட்டியம், நாடகத்துறை என்று கலைத்துறையிலும் சிறந்து விளங்குவார். அடுத்ததாக குரு ஒரு 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாகவோ அல்லது குரு தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அவர் தொடங்கிய தொழில் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வலாக இருப்பார். நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தொழிலை தொடங்குவார். மிகப்பெரிய நிறுவனங்களில் ஆளுமை மிக்க கௌரவமான உயர் தலைமை பொறுப்பில் இருப்பார். கோவில்கள், அறக்கட்டளைகள், சமுதாய தொண்டு நிறுவனங்கள் என்ற வகையில் தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றுவார். அதிகாரமிக்க பதவிகளை அதே சமயம் மரியாதையாக நடத்துவார். மற்றவர்களை மரியாதையாக நடத்துவார். உபநட்சத்திரமாக 10ஆம் பாவத்துக்கு குரு வந்தால் கோவில் நலத்துறை சார்ந்த பணிகளிலும் உயர்ந்த அரசு பதவிகளிலும் சிறந்த அதிகாரியாக வருவார். கல்வித்துறை, நீதித்துறை அதிகாரிகளாகவும் பொதுநலம் சார்ந்த சுயநலம் இல்லாத வேலைகளிலேயே
அவர் தனது காரமாக கொண்டுள்ளதால் அந்த விதத்தில் அவர் ஜொலிப்பார். வங்கிகள், கருவூலங்கள் போன்றவற்றிலும் தலைமை பதவியில் இருப்பதற்கு அவருக்கு சிறந்த வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் ஒரு 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாகவோ அல்லது சுக்கிரன் தான் இந்திர நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கே முயற்சிப்பார். பெண்களை மையமாக வைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பவராக இருப்பார். அழகு சாதன பொருட்கள் முதலியவைகளை தயாரிக்கும் நிறுவனங்களில் பணிபுரிவார் அல்லது தயாரிப்பு நிறுவனங்களை அவரே நடத்துவார். பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு அமர்த்தும் ஜவுளிக்கடை, ரெடிமேட் ஆடை உற்பத்தி, நகைக்கடைகள், கேளிக்கை விடுதிகள், திருமண மண்டபங்கள், சினிமா அரங்குகள் போன்ற தொழில்களும் சுக்கிரனுக்கு உடைய காரகங்களாகும். சுக்கிரன் 10ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய தனலாபமும் அதிக அளவில் பணப்புழக்கமும் அவருக்கு நேரும். இயற்கையிலிருந்து வேறுபட்டு அதை செயற்கையாக செய்யும் வாசனை திரவியங்கள், செயற்கை இனிப்பு பலகாரக்கடை, கலர்பானங்கள் ஆகியவை தொழில்களின் மூலம் அவர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. அடுத்ததாக சனி தன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அல்லது சனி ஒரு 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்தாலோ அவருக்கு எப்படிப்பட்ட தொழில் நேரும் என்றால், மனிதர்களுக்கு அதிகமாக அத்தியாவசியமாக தேவைப்படும் உப்பு, இரும்பு முதலான பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடும். பழைய பொருட்களுக்கு சனிதான் காரகம். எனவே எந்த ஒரு தொழிலையும் பழைய பொருட்களை வாங்கி அதை புதுப்பித்து புது பொருட்களாக மாற்றி விற்பனை செய்தால் அவருக்கு அதிக லாபம் வர வாய்ப்புண்டு. எந்த ஒரு தொழிலிலையும் அவருக்கு ஆரம்பத்திலேயே உச்சத்தை தொட முடியுமா அல்லது முன்னேற்றத்தை காட்ட முடியுமா என்றால் முடியாது. சீரான முன்னேற்றம் தான் ஏற்படும், படிப்படியாகத்தான் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். மற்ற தொழில் போல் ஒரு முறை ஏறிவிட்டால் கீழே இறங்குவதற்கு வாய்ப்பில்லை. அவர் தொழில் நிறுவனங்களில் அதிகப்படியான கீழ்நிலை ஊழியர்களை வைத்து வேலை வாங்குவராக இருப்பார். கீழ்நிலை ஊழியர்களிடம் அவர் மிகுந்த மரியாதையோடையே நடத்துவார். கடைநிலை அரசு ஊழியர்கள், கடின உழைப்பு தேவைப்படும் எந்தவிதமான வேலைகள், கழிவுப் பொருள் அகற்றுதல், இரும்பு தொழிற்சாலைகள், இரும்பு சாமான்கள், நிலக்கரி, மரக்கரி சாமான்கள் முதலான வியாபாரங்களில் சனி 10ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரும்போது செய்தால் அவர்கள் சிறப்பு பெற முடியும். மேலும் தலைமுடிக்கு காரகன் சனி பகவான் தான். எனவே முடி காணிக்கை செலுத்தும் இடங்களிலிருந்து தலைமுடியை மொத்தமாக வாங்கி அதில் சில தொழில்நுட்பங்களை புகுத்தி அதை மறுபொருளாக்கி விற்பனை செய்தால் அவருக்கு சிறந்ததொரு லாபம் கிட்டிடக்கூடும். உடல் உழைப்புக்கு முக்கியத்துவமும் மன உளைச்சலை மீறி உழைக்கும் தன்மையும் சனி காரகம் இருந்தால் உண்டு. சனி 10ஆம் பாவத்துக்கு காரகமாக வந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக ராகு என்றாலே பிரம்மாண்டம். பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் போல வெளிநாட்டு கம்பெனிகளை நிர்வகிப்பவராகவோ அல்லது அதை வைத்து தொழில் செய்வராகவோ ராகு 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம் மூலமாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அல்லது அவர் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தாலோ இந்த மாதிரி தொழில் ஏற்படும். அவருக்கு உபநட்சத்திரமாக இருந்து அதுவும் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்நிய நாட்டு பொருட்களை வைத்து வியாபாரம் செய்வார் அல்லது அந்நிய நாட்டு பொருள்களை ஏஜென்சி மூலமாக விற்பனை செய்து பெரிய லாபம் ஈட்டும் நிறுவனராக இருப்பார். எதையும் பிரம்மாண்டமாக
செய்யக்கூடிய மால்கள், பெரிய பெரிய ஸ்டோர்களை நிர்வாகம் செய்வார். மதுபான ஆலைகள், மதுபான தயாரிப்புகள் போன்றவற்றை நிர்வகிக்கும் தொழில்களும் இருப்பார். அதை தானே தொழிலாகவும் செய்யவும் இருப்பார். தொடர்பு கொண்டாலோ கேதுவின் காரகப்படி, பொதுவாக கேது என்றால் ஒரு ஆசையற்ற, ஆசைகளை துறந்த ஒரு துறவி போல அல்லது சன்னியாசி போல வாழ்வதைத்தான் கேது பொதுவாக விரும்புவார். ஆனால் 10ஆம் பாவத்துக்கு அவர் உபநட்சத்திராக வரும்போது அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது அகம் சார்ந்த காரியங்கள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டால் அவர் ஆலோசகராகவோ இருந்து அல்லது மத போதகராகவோ இருந்து ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு ஆலோசனை சொல்லும் நபராகவோ இருந்து வெற்றியடைய முடியும். ஆனால் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ள, அது 2, 4, 10ஆம் பாவம் 2, 4, 6ஐ தொடர்பு கொள்ள மிகப்பெரிய வேலைகளையும் பெரிய அளவில் காரியங்களையும் சில பல சூட்சங்களை கொண்டு செய்யும் திறன் உள்ளவராக இருப்பார். பெரிய கம்பெனிகளில் வரி ஏய்ப்பு செய்பவர்கள், மோசடி செய்பவர்களை கண்டுபிடிக்கும் அதிகாரியாகவும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படி எல்லா கிரகங்களையும் ஓரளவு பார்த்து விட்டோம். சுருக்கமாக 1-2 பாயிண்ட்டுகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 10ஆம் பாவம் 1, 6ஐ தொடர்பு கொண்டால் அந்தஸ்துள்ள கௌரவமான வேலை அமையும். அதாவது மெடிக்கல் தொழில், அந்த மாதிரி ஒரு தொழில்கள் செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிட்டும். 2, 6ஐ தொடர்பு கொண்டால் நிலையான பணி, நல்ல வருமானம் உள்ள பணியாக அவருக்கு அமையும். 6, 8ஐ தொடர்பு கொண்டால் அவர் ஒரு தினக்கூலியாக இருப்பார். 2, 11ஐ தொடர்பு கொண்டால் பொருளாதாரமும் வருவாயும் பெரிய நோக்கில் லாபமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 2, 8 தொடர்பு கொண்டால், அதாவது 10ஆம் பாவம் 2, 8ஐ தொடர்பு கொண்டால் வருமானம் வரும். வருமானத்தோடு லஞ்சமும் சேர்ந்து வரும். அவர் லஞ்சம் வாங்குவோராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 10ஆம் பாவம் 4, 10ஐ தொடர்பு கொண்டால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் பெரிய அளவில் அமையும். 10ஆம் பாவம் 1, 4, 7ஐ தொடர்பு கொண்டால் அவருக்கு கூட்டு தொழில் அமையும். அதாவது மற்றவர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யும் வாய்ப்பு அமையும். 5, 9ஐ தொடர்பு கொண்டால் கலை, இலக்கியம், இசை, நாட்டியம், நடனம் போன்ற கலை ஆர்வம் மிக்க தொழில்கள் செய்ய வேண்டி அவருக்கு வாய்ப்பு வரும். ஆனால் அதில் பெரிய அளவு வருமானம் வருவதற்கு வாய்ப்பில்லை. 2, 12ஐ தொடர்பு கொண்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களின் நிர்வாகம் செய்யும் அதிகாரியாகவோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு பல தொழில்கள் அமையும் 2, 12ஐ தொடர்பு கொண்டால். 3, 12ஐ தொடர்பு கொண்டால் தொழில் அடிக்கடி மாற வேண்டி வரும். இந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும்போதே அடுத்த தொழிலுக்கு மாறிவிடுவார். 8, 12ஐ தொடர்பு கொண்டால் தொழில்களில் மாறி மாறி பிரச்சனை வரும் அல்லது பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். 10ஆம் பாவம் 4, 12ஐ தொடர்பு கொண்டால் தொழில் வரும், பதுக்கல் தொழில் செய்ய வேண்டிய நிலைமையும் ஏற்படும். 10ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் தொழில் நஷ்டமடையும். அதாவது தன்னுடைய முதலுக்கே மோசமாகி போய்விடும். 1, 5, 9ஐ தொடர்பு கொண்டால் சிறப்பாக அமையாது. ஜாதகருக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே வருமானம் வரும். அதை மிஞ்சி அவருக்கு பெரிய வெற்றி கிட்டுவதற்கு வாய்ப்பில்லை. 3, 7, 11ஐ 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் பொறுப்புடன் வேலை செய்வது அவருக்கு அமையும். 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் பேங்க் வேலை, ட்ரெஷரி வேலை முதலான வேலைகள் அமையும். 10ஆம் பாவம் 10ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டால் அவர் பெரிய IAS அதிகாரியாகவோ, IPS அதிகாரியாகவோ, IRS அதிகாரியாகவோ அல்லது பெரிய பெரிய எல்லோரும் மதிக்கத்தக்க வகையினால் அதிகாரியாகவே வருவார். இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கு மறுமுறை நன்றி கூறி என உரையை முடிக்கிறேன். இப்போ ஐயா வந்து பேசினார். எல்லாருமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னமோ உபநட்சத்திரங்கிறாரு, 10ஆம் பாவங்கிறாரு, இந்த பாவம் அந்த பாவத்தை தொட்டா இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாருன்னு
எல்லாமே ஆக்சுவலாக எல்லாருமே மனசில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து ஐயா பேசுனது வந்து பார்த்திங்கன்னா கேபி சார ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு அவர் பலன் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ இந்த கேபி சார ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து வந்த ஜோதிடம் தான். ஒரு பாரம்பரிய ஜோதிடங்கிறது ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தில் வந்து சைடில் கிளை நிறைய கிளை போகும். அதான் ஒரு கிளை நாடு ஜோதிடமாக போகும், ஒன்று கேபி ஜோதிடமாக போகும், இன்னொன்று வேதாந்த ஜோதிடமாக போகும், இல்லை ஏதோ ஒரு ஜோதிடமாக அதாவது ஒவ்வொன்று கிளையாக போகும். ஆனால் அந்த கிளை போன கிளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளை நேராக போய் அதிலிருந்து ஒரு விழுது வந்து தொங்கி அது மரத்தோட பெருசாக ஒரு விழுதாட்ட போய் முட்டிட்டு நிற்கும். ஒவ்வொரு கிளையே போய் அதனுடைய மேலிருந்து வேர் வந்து அது வந்து மரத்துக்கு ஒரு தூணாட்டு இருக்கும். அப்போ ஜோதிடங்கிறது வந்து எல்லா ஜோதிடத்துலேயும் உண்மைத்தன்மை இருக்குது. ஆனால் அந்த ஜோதிடத்தில் அந்த பலன் சொல்கிறக்கூடிய டெக்னிக் மட்டும் தான் தெரியணும். இதே வந்து அட்டகாசமாக பேசினாப்புல, ஆனால் இதே வந்து ஸ்ரீதரையா பேசாமல் இந்த ஜோதிடத்தில் கேபி ஜோதிடத்தில் ஃபேமஸ் வாழ்ந்த ஜோசியர் பேசியிருந்தாங்கன்னா இதை அப்படியே பார்த்து சூப்பர் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பேசுகிறவங்க தன்மையில் தான் இருக்குது. இதே வந்து ஒரு சின்ன கதையை ரஜினிகாந்த் நடித்தார்னா ஆகா ஓகோம்பாங்க. ஒரு சாதாரண புதுசாக ஒரு நடிகர் வந்து பேசினாங்கன்னா அந்த அந்த நடிக்கக்கூடிய விஷயத்துக்கு பவர் இல்லை. அதே மாதிரி தான் அவர் இப்போ ஒரு 10-12 பாவத்துக்குமே 10ஆம் பாவத்தை வச்சு எந்தெந்த கிரகங்களை இயக்குனா அது தொடர்புகள் ரீதியாக எப்படி தொடர்புகள் பண்ணுது, அதனால் வந்து அவர்களுக்கு என்ன மாதிரி பலன் எப்படிங்கிறது தான் அழகாக அற்புதமாக சொன்னார். நம்ம ஸ்ரீதரையாவுக்கு மீண்டும் ஒரு அழகான நன்றி கலந்த வணக்கத்தையும். ஏன்னா முதல் கன்னி பேச்சு, முதல்ல மேடையில் பேசுகிறதே பெரிய விஷயம். நம்ம வேணுமா வீட்டில் வந்து உட்காந்து வாயிலேயே என்ன வேணுமாலும் பேசலாம். ஆனால் மேடைக்கு வந்து நின்று பேசுறதுக்குங்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அதுவே போதும். அவர் பேசுகிறது எப்படி பேசுகிறாரோ முன்ன பின்ன பேசுகிறாரோ அதெல்லாம் தேவையில்லை. மேடை ஏற்றி நின்று ஒரு டைம் பேசிட்டார்ல, அதுக்கே அவருக்கு முதல்ல நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அற்புதமாக பேசினார்.